வினா எழுத்துக்கள் அலகு 1ல நம்ம இப்போ வினா எழுத்துக்களை பத்தி பார்க்க போறோம். வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும். மொத்தம் தமிழ்ல 5 வினா எழுத்துக்கள் இருக்கு. ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படின்னு மொத்தம் 5 எழுத்துக்கள். இப்போ மொழி முதல்ல, மொழி இறுதியில, மொழி முதல் மற்றும் இறுதியில வர வினா எழுத்துக்களை பத்தி பார்ப்போம். இப்போ மொழி முதல், அதாவது ஏ, யா அப்படின்ற 2 எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வந்து பொருள் தரும். இப்போ எங்கு, யாருக்குன்னு கேட்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தைகள்ல முன்னாடி ஏ, யா வந்ததுனால மொழி முதல் வினா எழுத்துக்கள் எனப்படும். அதே மாதிரி மொழி இறுதி வினா எழுத்துக்கள் ஆ, ஓ, பேசலாமா, தெரியுமோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இம் குட்டல் ஆ, மா. அதே மாதிரி இம் குட்டல் ஓ, மோ அப்படின்றதுனால இது மொழி இறுதி வினா எழுத்துக்கள். அதே மாதிரி மொழி முதல்லையும் வரும் மற்றும் இறுதியிலையும் வரும். அப்படி வரக்கூடிய வினா எழுத்து ஏ. ஏன், நீதானே, இந்த நேவை எப்படி பிரிப்போம், இன்குட்டல் ஏன்னு பிரிப்போமா. அதனால மொழிக்கு முன்னாடியும் வந்து பொருள் தரும், மொழியின் இறுதியிலும் நின்று பொருள் தரக்கூடிய ஒரே வினா எழுத்து ஏ அப்படின்றதுதான் விடை. இப்போ வினாவை 2 பிரிப்போம். அகவினா, புறவினா. அகம்னா நமக்கு தெரியும் உள்ளே அப்படிங்கிறது பொருள், அதாவது அந்த வார்த்தையில உள்ள இருந்து பொருள் தரக்கூடிய வினா எழுத்துக்கள்னா எது, யார், ஏன் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் அகவினாவில் சேரும். அதே புறவினா, புறம்னா நமக்கு தெரியும் வெளியே, அதாவது அந்த சொல்லுக்கு வெளியே நின்று பொருள் தரும். அவனா, வருவானோ, ஆ, ஓல முடிஞ்சிருக்கு இல்லைங்களா, இந்த ஆவ ஓவை எடுத்துட்டோம்னாலும் அவன், வருவான் அப்படின்னு பொருள் தரும் இல்லையா, அதனால இது புறவினாவில் சேரும்.